அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது சக்தி நீ பாதம். அதாவது மலைபரி பாகத்தில் நிகழ்வது யாது? அப்படி அதில் என்ன நிகழுதுன்னா, இறைவன் தனது திரோதன சக்தியால் மலங்களை கூட்டி உயிர்களை பிறவி துன்பத்தில் அகல்படுத்தி உழல்வித்து அவை அங்கனம் உழல்வதை பார்த்து கொண்டிருக்கிறான். துன்புறுவதை பார்த்து கொண்டிருந்தால் தகுமோ? அப்படி தகுமோ எனில் மருத்துவர் செய்யும் பல்வகையான சிகிச்சை முறைகளால் நோயாளி துன்புறுதல் இயற்கை. அத்துன்பத்தை பார்த்து கொண்டு அது பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாரே என்று மருத்துவரை குறை சொல்ல முடியுமா? நோய் நீங்க வேண்டுமாயின் சிகிச்சை முறையினால் வரும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுபோன்றேதான் இறைவன் உயிர்களை பந்தப்படுத்துதலும் உயிரை பற்றியுள்ள தீராத நோயாகிய ஆணவ மலத்தை தீர்க்கும் பொருட்டே அவன் உயிர்களை பந்தப்படுத்தி பிறவி துன்பத்தை தருகிறான். இதுதான் மலநோயை தீர்க்கும், அதாவது மலநோயை தீர்க்க அவன் மேற்கொள்ளும் சிகிச்சை முறை ஆகும். நாக்கு பித்தத்தில் மூழ்கியுள்ள வரையில் தித்திப்பாகிய பால் அதற்கு கசப்பாகவே தோன்றும். அதுபோல உயிர்கள் பந்தப்படுத்துகின்ற வரை அவ்வாறு பந்தப்படுத்தும் அருள் உயிர்களுக்கு துன்பமாகவே தோன்றும். அது பற்றி அருளாகிய திரோதன சக்தி மரக்கருணை எனப்படும். அதாவது மரக்கருணை எனப்படும். இந்த இது மறைக்கிறதுனால அதனால் மரக்கருணை எனப்பட்டது. உயிர் நோயாய் உள்ள ஆணவ மலம் பரிபாகம் ஆகிவிட்டால், வழியிழந்து நீங்கும் நிலைமையாகி அடைந்துவிட்டால் உடனே அந்த மரக்கருணை அறக்கருணையாக மாறும். அதாவது மரக்கருணை அறக்கருணையாக மாறி அருட்சக்தியாகி மாறி உயிரில் பதியும். அப்பதிவு சக்தி நீபாதம் எனப்படும். மலபரி பாகம், சக்தி நீபாதம் இரண்டும் நிகழ்கின்ற இடம் உயிரே ஆகும். மலத்தின் சக்தி எந்த அளவு தேய்ந்து வருகிறதோ, மலத்தின் சக்தி எந்த அளவு தேய்ந்து வருகிறது அந்த அளவுக்கு அருட்சக்தியும் படிப்படியாக உயிரின் கண் மேம்பட்டு நிகழும். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திரோதன சக்தியால் இந்த மலங்களை கூட்டி அந்த மலங்கள்னால பிறவியை கொடுத்து உழல்விக்கிறாரு. அப்படி உழல்விக்கும் உயிர் அது துன்பமாக தான் நமக்கு தோன்றுது. அந்த துன்பத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அது மரக்கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரக்கருணை அறக்கருணையை மாறி, அந்த அறக்கருணை அருட்சக்தியாய் மாறி அந்த உயிரில் பதியும். அந்த உயிரில் பதிகிறவாசி அந்த சக்தி நீ பாதம்னு சொல்கிறாரு. சரிங்களா? இதுதான் அந்த சக்தி நீ பாதம். இந்த மலங்கள் எவ்வாறு நிகழுது அப்படிங்கிற பற்றி பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.